இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து இதன் வழியை ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொபொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் அவர் தேராகுடைய மகன். அவருடைய ஊர் என்னும் ஊர் அப்படி நல்லா நமக்கு தெரியும். ஒரு பாடலே அருமையாக இருக்கிறது. அதுல ஊர் என்னும் ஊரில் தேராகும் என்னும் பேரில் பேறு பெற்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் மண்ணினாலே சிலைகள் செய்து மண்ணான மனிதனையும் மடவனாக்கி தொழிலை செய்யும் வந்தான் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் தேராகுடைய மகனாய் இருந்து அவர் அந்த சுருவ வழிபாடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு, பாருங்க ஆண்டவர் எங்க இருந்து ஆண்டவரை ஆபிரகாம் பிரிச்செடுக்கிறார் பாருங்க. இந்த ஊர் என்னும் ஊர்ல, இந்த மெசொபொத்தேமியா, அதற்கு முன்னமே காரானூரில் தரிசனமாகி அவங்க ஃபேமிலியை விட்டு நீ வெளியே வாப்பா அப்படின்னு சொல்றார். ஒரு பரிசுத்த ஜனத்தை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து அவரை பிரித்தெடுத்து வந்த அந்த காரியத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்திருக்கிறோம். பிரித்தெடுப்பதின் நோக்கம் என்ன? ஆண்டவர் இவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத நிமித்தம் பாவம் பெருகினது பூமியில. ஒரு ஜெனரேஷன், ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் நீரினால் அழித்து போட்டார். மீண்டுமாய் நோவாவின் பெயரிலிருந்து உருவாக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டுமாய் உருவாகிறார்கள். அவர்களும் அதே தவறுகளை செய்தது நிமித்தமாய் ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல என்று சொல்லி, இனி நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை அழைத்து, நீனால என்னை துதிப்பதற்கு நான் உன்னை பிரித்தெடுக்கிற ஒரு சனத்தை உனக்கு நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமின் சந்ததி என்று நம்ம சொல்லிக் கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, விசுவாசத்தின் தகப்பன். அப்ப ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நீ உனக்கு இனத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு நீ வழிபடுகிற வழிபாடுகளை விட்டு நீ தேவ சமூகத்தை நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன். அவர் அண்ணாச்சா சத்தத்தை மட்டும் தான் கேட்கிறார். அவர் யாருன்னா பார்க்கல. வானத்தையும் பூமியும் படைத்த சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாரு. கேட்டு வெளியே வராரு. அவர் நிமித்தம் தான் பெரிய ஒரு ஜனக்கூட்டம். இதனால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நான் நின்று கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதே தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அழைத்த நோக்கம் பாரு, எங்க அழைத்திருக்கிறார். அதுல இருந்து வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஜனங்கள் இடையில அப்படியே வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து 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 சாய்ந்து. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மாட்டல. மனநத்தனையாய் வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு, உன்னால முடியுமா? கடல் மணலை உன்னால எண்ண முடியுமா? அப்படி உன் ஜனங்களை நான் பெருக்குவேன் என்று சொல்லி தேசம் உலக நாடுகளுங்களும் அவருடைய ஜனத்தை பெருக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற்றி இருக்கிறது. அது ஒன்றும் மாற்ற முடியாது. வேதத்துல ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே வாக்குத்தத்தத்தை முழுமை எந்த நாள் வரை அனுபவித்து வருகிறோம். ஆனா விசுவாசத்துக்கு மாறுபாடாக நடந்தது. அவருக்கு 90 வயசாக இருக்கும் போது குழந்தை இல்லாத இருந்தது. ஒரே ஒரு குழந்தை கடைசியா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின் கொடுத்தார். அது நிமித்தம் உருவாக்கப்பட்ட சன்னதிகள் தான் இஸ்ரவேல் சன்னதிகள். இன்று விசுவாசத்தோடு நாம் யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் பூரா விசுவாசத்துக்கு தகப்பன ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய சன்னதிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், அவரே தேவன் என்று ஆராதிக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர் கொண்ட பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் அவரை ஆராதிக்கும்படியா என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். அவருக்கு அவன் எதுக்கு அழைத்தார்? நான் என்ன ஏன் பேச்சை கேட்கணும், ஒரு பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார். அப்புறம் இடையில வரும்போது லோத்த ஒரு இடத்துல லோத்து இருக்கும் பொழுது ஒரு பட்டணத்தை அழிக்கப்படுகிறது. ஒரு பட்டணம் விடிய காலைக்குள்ள அழிக்கப்படுகிறது. சோதம் குமாரண்ட பட்டணம் அழிக்கப்படுகிறது. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின் மேல லோத்தை என்ன செய்ய ஆண்டவர் தள்ளிப்போ அப்படின்னு சொல்றாரு. பட்டணங்கள்ல பாவங்கள் பெருக பெருக தேவனுடைய கோபாக்கினை வரும் என்பதை நாம் புரிந்து செயல்படுகிறவர்களா இருக்கணும். லோத்துவின் காலத்தில் எப்படி நடத்தப்பட்டது அதே போலதான்
மனிதகுமாரன் காலத்தில் நடக்கப்படும் பாவங்கள் பெருகும், எல்லாம் புசித்து குடித்து பெண் கொண்டு பெருது கொடுத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உறுதியா இருப்போமே ஆனால், என்னை அழைத்தது ஆண்டவர், அவரை துதிக்கும்படியா என்று இருப்போமே ஆனால், அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் எப்பொழுதும் சந்தோஷமானவர்களாய் காணப்படுவோம் பிரியமான, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருப்போம் பிரியமானவர்களே. ஒருவேளை அதை விட்டுட்டு லேசா நம்ம வலது இடதுபுறம் சாய்ந்தோமையான, ஆண்டவர் அழைத்த அழைப்பை நோக்கி அதை விட்டு பிரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மனவேதனைப்படுவார் பிரியமானவர்களே. ஆபிரகாம் அழைத்தது இதுக்கு தான். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தனியா பேர் சொல்லி அழைத்து அதுல இருந்து வந்த சன்னதிகள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லி உலகத்தில் இருக்கிற அனைத்து மற்ற பாவி யாருன்னு பார்க்காது, அது பாவம் செய்த எல்லாத்தையும் நான் பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்படி எல்லாத்தையும் அவர் ரத்தத்தை கொண்டு மீட்டு கொண்டார். மீண்டும் மனிதன் பாவம் செய்த நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி ஜனங்களை மீட்டு கொண்டார். பாவத்தை மன்னிக்கவே, சகல பாவத்தை மன்னித்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற வேத வசனம் அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கிரியை செய்யும். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகிக்கொண்டே இருக்கிறது. ஒருவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் வருகை தாமதமாகிறது. அது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல முடியுமோ அவரே தேவன் சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு ஆண்டவருடைய வருகை வரணும், அவங்க கைவிட்டு போய்விடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். கூடுமான அளவு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை, பாவத்தை மன்னிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஐயா, உம்மை துதியை சொல்வதற்கு எங்களை அழைத்தீர். ஆனால் ஆண்டவரை சகல ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமாரனை அனுப்பி ஆண்டவரை எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபைப்படுற உண்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தாங்க. அவர்களும் ஒவ்வொருவரும் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு வருவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.